கூகுள் CEO சுந்தர் பிச்சை முதல் ஓபன் AI சாம் ஆல்ட்மேன் வரை உலகின் டாப் டெக் ஜாம்பவான்களையே வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறார் ஒரு 8 வயது இந்திய சிறுவன். டெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்று வரும் இந்தியா AI இம்பாக்ட் சமிட் 2026இல் மிக இளம் வயது பேச்சாளராக கலந்து கொண்டு ஒட்டுமொத்த அரங்கத்தையே அதிர வைத்திருக்கிறார் ரன்வீர் சச்தேவா. வெறும் 8 வயதே ஆன இந்த சிறுவன் தன்னை ஒரு தொழில்நுட்பவியலாளர் என்று பெருமையுடன் அடையாளப்படுத்திக் கொள்கிறார். மேடையில் மைக் பிடித்த ரன்வீர் பண்டைய இந்திய தத்துவங்களை நவீன கால செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் எப்படி இணைப்பது என்பது குறித்து பேசி அங்கிருந்த உலக தலைவர்களையே ஆச்சரியத்தில் மூழ்கடித்தார். இந்த சிறுவனின் சாதனை பயணம் இப்போது தொடங்கியதல்ல. தனது 3 வயதிலேயே கோடிங் கற்க தொடங்கிய ரன்வீர் 5 வயதில் ஆப்பிள் CEO டீம் குக்கை சந்தித்து தனது திறமையை நிரூபித்தவர். 6வது வயதிலேயே உலகின் மிக இளம் வயது TEDx பேச்சாளராக உருவெடுத்த இவர் செவ்வாய் கிரக ஆய்விற்காக ஒரு முன்மாதிரி ராக்கெட்டை உருவாக்கி நாசாவின் பாராட்டையும் பெற்றிருக்கிறார். இந்த மாநாட்டில் சுந்தர் பிச்சை மற்றும் சாம் ஆல்ட்மேன் ஆகியோரை சந்தித்த ரன்வீர் இந்தியா எப்படி AI தொழில்நுட்பத்தில் உலக நாடுகளுக்கு முன்னோடியாக திகழ்கிறது என்பதையும் தான் உருவாக்கிய இந்த AI மாடல் நாட்டின் பொருளாதாரத்திற்கு எப்படியெல்லாம் உதவும் என்பதையும் தெளிவாக விளக்கியுள்ளார். வெறும் விளையாடும் வயதில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியா குட்டரேஸ் முதல் உலக புகழ்பெற்ற நிறுவனங்களின் CEOக்கள் வரை அனைவரையும் சந்தித்து இந்தியாவின் வருங்கால தூணாக ரன்வீர் உருவெடுத்துள்ளார். தொழில்நுட்பம் என்பது வெறும் எண்கள் அல்ல, அது நம் கலாச்சாரத்தின் தொடர்ச்சி என்று பேசும் இந்த சிறுவன் இன்று உலக அளவில் இந்தியாவிற்கு பெருமை தேடி தந்துள்ளார். கோடிங் துறையில் இந்த குட்டி மேதை செய்துள்ள சாதனைகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் மில்லியன் கணக்கான பார்வைகளை கடந்து வைரலாகி வருகிறது. இவ்வளவு சிறிய வயதில் இமாலய சாதனை படைத்த ரன்வீர் சச்தேவாவிற்கு உலகிலெங்கிலும் இருந்து வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன.